வணக்கம். கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தேவரூபன் ரதி தேவியின் திருமணம் நடக்கிறது. ரதி தனக்கு திருமணம் ஆனதை தன் அப்பா அம்மாவிடம் சொல்லாமல் தாலியை மறைத்து பிறந்த வீட்டிலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது புகுந்த வீட்டிற்கு சென்று தன் கணவனை சந்தித்து வருகிறாள். அதோடு அவன் அலுவலகத்திலேயே வேலைக்கும் சேர்ந்து விடுகிறாள். ரதியை அணைத்திருந்த தேவா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பிரிக்க முடியாது. தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் என்றவன் அவள் முகமெங்கும் முத்தமலை பொழிந்து பிறகு அவளை விடுவித்தான். சரி, நான் கீழே போறேன். நீங்க ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சீக்கிரமா வாங்க. என்னை காலேஜில் ட்ராப் பண்ணணும் என்றாள். காலேஜ் போறியா? இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு என்னோட இரேன் என்றான் தேவா. லீவு போடணுமா? எதுக்கு என்றாள் ரதி. இன்னைக்கும் ஒரு பிலேட்டட் பர்த்டே கிஃப்ட் கிடைக்குமா ப்ளீஸ் என்று கெஞ்சியவனை அதிர்ச்சியாக பார்த்தாள் ரதி. உட்கார இடம் கொடுத்தா படுக்க பாய் கேப்பீங்க போல, ஆளை விடுங்க, நான் காலேஜ் போகணும் என்று கூறிவிட்டு பயந்து ஓடும் ரதியை சிரித்து கொண்டே பார்த்து ரசித்தான் தேவா. ஏய் செல்லமா, பயப்படாதடி, சும்மா தான் சொன்னேன், நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் என்று குரல் கொடுத்துவிட்டு தன் நடைப்பயிற்சி இயந்திரத்தை உயிர்ப்பித்தான் தேவா, எப்போதும் இல்லாத புது உற்சாகத்துடன். சரி, சீக்கிரம் வாங்க என்று பதில் கொடுத்துவிட்டு சிறிது நேரம் பாட்டியிடம் பேசி கொண்டிருந்து விட்டு ரேணுவுக்கு ஃபோன் செய்தாள். என்னடி, அங்கே ஏதும் பிரச்சனை இல்லையே? அம்மா ஏதாச்சும் ஃபோன் பண்ணினாங்களா என கேட்டார் ரதி. ஒரு பிரச்சனையும் இல்லடி, அம்மா ஃபோன் பண்ணலை. நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுனியா என கேட்டாள் ரேணு. இன்னும் இல்லடி, இனிமே தான் கூப்பிடணும். சரி, நான் ஃபோனை கட் பண்ணிட்டு அம்மாவுக்கு கூப்பிடுறேன் என்றவளிடம், ஏய் இருடி, கட் பண்ணாத, உன்கிட்ட ஒன்று கேட்கணும் என்றாள் ரேணு. என்ன சொல்லு என்றாள் ரதி. அப்புறம் நேற்று எல்லாம் ஓகேவா என்றாள் ரேணு. என்ன ஓகேவா என்றாள் ரதி புரியாமல். உன்கிட்ட எல்லாமே விளக்கமா சொல்லணுமா? பாவம் அந்த மனுஷன், உன்னை கட்டிக்கிட்டு கஷ்டம்தான் என்றவள், தேவாவுக்கு பிறந்தநாள் பரிசு கொடுத்துட்டியான்னு கேட்டேன் என்றாள். சில நொடிகள் ரதிக்கு என்ன பேசுவது என்று தெரியாமல் முகம் சிவந்து போய் இருக்க, தேவா ஒர்க் அவுட் முடித்து குளித்து விட்டு வந்து தலையை துவட்டி கொண்டிருந்தான். ரதி போனை வைத்து கொண்டு தரையில் கால்விரல்களால் கோலம் போட்டு கொண்டிருப்பதை கவனித்த தேவா, போனை காதுல வச்சுக்கிட்டு என்ன பண்ற என்றான். தேவாவின் குரல் கேட்டதும், யாரடி பக்கத்துல, உன் புருஷனா? போன் அவர்கிட்ட கொடு, நான் அவர்கிட்டயே கேட்டுக்கிறேன் என்றாள் ரேணு. எப்படியோ அவளிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று நினைத்த ரதி, இந்தாங்க ரேணு, உங்ககிட்ட பேசணுமா என்று போனை தேவாவிடம் கொடுக்க, ரேணுகாவா, என்னவா என்று அவன் ஒரு கையில் டவலை பிடித்து தலையை துடைத்து கொண்டு மறு கையில் போனை வாங்கி பேசினான். அவன் போனை வாங்கி பேசி கொண்டிருக்க ரதி அவனிடமிருந்து துண்டை வாங்கி அவன் தலையை துவட்டினாள். என்ன ரேணு, சொல்லுங்க என்றான் தேவா. நான் கேட்ட கேள்விக்கு ரதி பதில் சொல்ல மாட்டேங்கிறா, அதான் உங்ககிட்ட கேட்டா பதில் கிடைக்குமா என்றாள் ரேணு. என்ன கேட்கணும் கேளுங்க என்றான் தேவா. ரதி நேத்து உங்களுக்கு ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கணும்னு ஃபங்க்ஷன்ல இருந்து நான் சரியா சாப்பிட கூட இல்லை, டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்துட்டா. அதான் கிஃப்ட் கொடுத்தாளா இல்லையான்னு என்று ரேணு இழுக்க, தேவா தன் தலையை துவட்டி கொண்டிருந்த ரதியை பார்த்து புன்னகைத்து விட்டு, ஓ நீங்க தான் ரூம் டெக்கரேட் பண்ணினீங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க, நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் என்ன கேட்டீங்க? கிஃப்ட் தானே, உங்கள் ஃப்ரெண்டு கிஃப்டை கொடுத்துட்டா. இப்போ கூட நான் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், ரதி தான் என் தலையை துவட்டி விட்டுட்டு இருக்கா. போதுமா, இல்லை உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாச்சும் தெரியணுமா என்று தேவா கேட்க, ஐயோ இல்லை இல்லை, போதும் போதும், ஃபோனை ரதி கிட்ட கொடுங்க என்று பயந்து விட்டாள் ரேணு. ஃபோனை வாங்கிய ரதியிடம், என்னடி உன் புருஷன் விட்டா நேற்று என்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் விலாபாரியா சொல்லிடுவாரு போல என்றாள் ரேணு. சரி சரி, நேரமாச்சு, காலேஜில் பேசிக்கலாம், நீ ஃபோனை வை, நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணணும் என்று ரேணுவின் அழைப்பை துண்டித்து விட்டு ஜானகிக்கு ஃபோன் செய்தாள் ரதி. அம்மா, நான் ரேணு வீட்டில இருந்தே காலேஜுக்கு கிளம்பிட்டேன், சாயங்காலம் வந்துடுவேன் என்று கூறி ஃபோனை வைத்தாள் ரதி. தேவா ரதி இருவரும் சாப்பிட்டு விட்டு ஒன்றாகவே கிளம்பினார்கள். பைக்கிலேயே போகலாம் என்றவனிடம் தலையசைத்து விட்டு, பாட்டி தேனு நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு
ஏற்கனவே ரெடியாக பைக்கை ஸ்டார்ட் செய்து ஹெல்மெட் அணிந்து உட்கார்ந்திருந்தவனின் பின்னால் ஏறி அமர்ந்து அவன் இடுப்பை தன் வலக்கையினால் கட்டி கொண்டாள் ரதி. இப்போது அவள் அணைப்பில் அவனிடம் உரிமை இன்னும் கூடி போயிருந்தது. அது அவனுக்கும் புரிந்தது. எப்போதும் பயந்து பயந்து தொட்டும் தொடாமல் பிடித்து கொண்டிருந்தவளின் கைகள் இன்று உரிமையாய் அழுத்தமாய் அவன் படிக்கட்டு வயிற்றை கட்டி கொண்டிருந்தது. என்றும் இல்லாத புத்துணர்ச்சியோடு பைக்கை ஓட்டியவன் அடுத்த 10 நிமிடத்தில் அவளை கல்லூரியில் இறக்கிவிட்டான். போயிட்டு வரேன் என்று அவன் பக்கத்தில் நின்றவளின் கண்ணின் மேல் விழுந்து கிடந்த அந்த ஒற்றை சுருள் முடியை லாபகமாய் தன் ஒரு விரல்களை கொண்டு காதோரம் சேர்த்தவன், இப்படியே வாயேன், ஆபீஸ்க்கு போகலாம் என்று அவன் தன் விரல்களால் அவள் கன்னத்தில் படம் வரைய, என்ன பண்றீங்க, இது காலேஜ் என்று அவன் விரலை தட்டிவிட்ட ரதி பாய் என்று சொல்லிவிட்டு நடந்தாள். செல்லம்மா, மதிய ஆபீஸ்க்கு சீக்கிரம் வந்துடு என்று கூறிவிட்டு அவள் கல்லூரி வளாகத்திற்குள் சென்று முழுவதுமாய் மறையும் வரை அங்கேயே நின்று பார்த்துவிட்டு பின் அவள் முகம் மறையும் தருவாயில் பாய் என்று அன்பாய் ஒரு கை அசைவை காட்டிவிட்டு அவளை பிரிய மனம் இல்லாமல் பிரிந்தான் தேவா. அன்று கல்லூரிக்கு போனதும் ரேணுவிடம் மாட்டிக்கொண்டாள் ரதி. அவள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினாள். மதியம் அலுவலகத்திற்கு வந்ததும் தேவாவின் அறைக்கு வந்தாள். தேவா ஏதோ மீட்டிங் என்று கிளம்பி போயிருந்தான். கேபினில் இருந்த ரோகனிடம் குட் ஆஃப்டர்நூன் என்றாள். குட் ஆஃப்டர்நூன் லட்டு, நேத்து அண்ணா பர்த்டே ஃபங்க்ஷன் செம்மையா போச்சுல்ல? ஆமாம், என்ன நீ பாதியிலேயே ஆள் காணாம போயிட்ட? நீ போனதுக்கு அப்புறமா தேவா அண்ணா மூஞ்சிய பார்த்துருக்கணுமே, ரொம்ப டல் ஆயிட்டாரு. அவரு யார்கிட்ட பேசிட்டு இருந்தாலுமே கண்ணு நீ எங்கேயாவது இருக்கியான்னு உன்னைதான் தேடிட்டே இருந்துச்சு. என்கிட்ட கூட கேட்டாரு, நானும் உனக்கு ஃபோன் பண்ணேன், ஆனா உன் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. நானு, நீ, அசோக் சார், அப்புறம் உங்க அக்கா 4 பேரும் ஒன்னா வந்துட்டு ஒன்னா போறதா தானே பிளான் இருந்துச்சு. அப்புறம் ஏன் நீ முன்னாடியே போயிட்ட? ரோகன் கேள்வி மேல் கேள்வி கேட்டான். அது நான் பாட்டிய வீட்டில் விடுறதுக்காக போனேன். தேவா கிட்ட சொல்லிட்டு தான் போனேன். அவர் ஃபங்க்ஷன் பிஸியில் சரியாக கேட்காம விட்டுட்டாரு. அப்புறம் என்னோட ஃபோன் ரேணுகிட்ட இருந்துச்சு என்று ஒரு வழியாக ரோகனை சமாளித்தாள் ரதி. ஏய் லட்டு, திரும்ப, உனக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, இல்லை கீழே விழுந்துட்டியா என்றான் ரோகன். இல்லையே, ஏன் கேட்குற என்றாள் ரதி. முகத்தில் அங்கங்க ரெட் ரெட்டா பேட்சா இருக்கு, கழுத்தில் வேற கீறல். இங்கே இந்த பக்கம் திரும்பு என்று ரோகன் அவளை ஆராய்வதை போல பார்க்க, ஆமா கீழே விழுந்துட்டேன், இப்ப நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்துடுறேன் என்று ரதி தப்பித்து ஓட, பார்த்து லட்டு, திரும்பவும் கீழே விழுந்து அடிபட போகுது என்றான் ரோகன். சே, நான் இதை எப்படி கவனிக்காம விட்டேன்? ரதி தன் முகத்தையும் கழுத்தையும் கண்ணாடியில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டாள். ஓ, அதான் காலையில பாட்டி கூட ஒரு மாதிரியா பார்த்தாங்களா? ஐயோ, இந்த தேவாவும் எதுவுமே சொல்லல, காலையில இருந்து என் கூட தான் இருக்காரு என்று தன் கன்னத்தை கைகளால் தேய்த்து கொண்டவள் பிறகு இருக்கைக்கு சென்று வேலையை பார்த்து கொண்டிருக்க, மாலை 4 மணிக்குத்தான் தேவா மீட்டிங் முடித்து அலுவலகத்திற்கு வந்தான். வந்தவன் நேராக தன் அறைக்கு போகாமல் ஏற்றுமதி பிரிவிற்கு வந்தான். ரதி, உடனே என்னோட கேபினுக்கு வா என்றான். சார், ஒர்க் பாதியில் இருக்கு, இதை முடிச்சிட்டு வந்துடுறேன் என்றாள் ரதி. ஒர்க் அப்புறம் பார்த்துக்கலாம், நீ முதல்ல வா என்று ரதியின் கையை பிடிக்க அவன் வர, அண்ணா இது ஆஃபீஸ், பக்கத்தில் உங்களை சுற்றி 10-15 பேர் இருக்கோம் என்று ரோகன் கூறியதும் சூழ்நிலை உணர்ந்தவனாய் அவள் கையை பிடிக்க நீட்டிய தன் கையை அப்படியே மேல் தூக்கி தலை கேசத்தை அழுத்தமாக கோதி நிலைமையை சமாளித்தான். ரதி வராமல் அவன் அங்கிருந்து நகரமாட்டான் என்பதை உணர்ந்த ரோகன், அண்ணா பேசாம லட்டுக்கு உங்க ரூம்லயே ஒரு சீட்டு கொடுத்துட்டீங்கன்னா அடிக்கடி கஷ்டப்பட்டு நீங்க இங்க ஓடி வர்ற அலைச்சல் இருக்காது என்று கூறிவிட்டு ரோகன் சிரிக்க, ஷட் அப் அண்ட் மைண்ட் யுவர் வொர்க் என்று தேவா குரலை உயர்த்தினான். ரோகனிடம் திரும்பி தன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்து ஷ் என்றாள் ரதி. போகலாம் வாங்க என்று தேவா முன்னே நடக்க அவன் பின்னே நடந்தாள் ரதி. தேவாவின் கேபினுக்கு சென்றதும், இந்த ரோகனுக்கு நீ ரொம்ப இடம் கொடுக்கிற, அவன் என்னை பார்க்கவே பயப்படுவான், இப்போ என்னையே கிண்டல் பண்ணி பேசுறான் பாத்தியா என்றான் தேவா. என்ன, நான் ரோகனுக்கு இடம் கொடுக்கிறேனா? எல்லாமே உங்களால வந்ததுதான். நான் இன்னைக்கு ஆபீஸ் வந்ததும்
என்ன லட்டு, முகம் எல்லாம் செவந்திருக்கு, கழுத்துல கீறல் இருக்கு, எங்கேயாவது கீழே விழுந்துட்டியான்னு கேட்குறான். நான் என்ன சொல்லட்டும் அவனுக்கு என்றாள் ரதி கோபமாக. எங்க செவந்திருக்கா, கீறல் விழுந்திருக்கா, காட்டு பார்க்கலாம் என்றான் தேவா. பாட்டியும் ஒரு மாதிரியா பார்த்தாங்க. இப்போ வீட்டுக்கு போனா அம்மாவும் கேட்பாங்க. காலையில நீங்களாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல என்றாள் ரதி. ஏய், சத்தியமா நான் கவனிக்கலடி. காலையில இருந்து நீ காலேஜ் போற வரைக்கும் உன் கூடவே தான் இருந்தேன். நான் இது எதையும் கவனிக்கல. ஆனா ரோஹன் வந்தவுடனே சொல்லிட்டானா, அவன் உன்னை ரொம்ப தான் கவனிக்கிறான் என்றான் தேவா. அவன் என்னோட ஃப்ரெண்டு. சரி, இப்போ எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க என்றாள் ரதி. உனக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுக்க போறேன், அதுக்கு தான் கூப்பிட்டேன் என்று பக்கத்தில் வந்தவனின் நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள் ரதி. போதும், முகத்துல இதெல்லாம் சரியாகிற வரைக்கும் இன்னும் 10 நாளைக்கு என் பக்கத்திலே வரக்கூடாது என்று அவனை தன் ஒற்றை விரலை நீட்டி எச்சரித்தாள். தெரியாம செஞ்ச தப்புக்கு இப்படி ஒரு தண்டனையா? சரி, தள்ளி நின்னே கிஃப்ட் கொடுத்துடுறேன் என்றவன் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த சிறிய பாக்ஸை எடுத்து ரதியிடம் நீட்டினான். நிஜமாவே எனக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? என்ன கிஃப்ட் அது என்று ஆசையாய் வாங்கி திறந்து பார்த்தாள் ரதி. உள்ளே அழகாய் ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு சலங்கைகள் நிறைய வைத்து ஜொலித்தது. வாவ், சூப்பர், எனக்கா என்று மீண்டும் ஒரு முறை அவனிடம் கேட்டு ஊர்ஜிதப்படுத்தி கொண்டாள். உன் காலை எடுத்து சேர் மேல வை, நானே போட்டு விடுறேன் என்றான் தேவா. ஐயையோ, நான் இதை இப்போ போட்டுக்க முடியாது. பாக்ஸ்ல அப்படியே என்னோட பெட்டிக்குள்ள வச்சுக்கிறேன். இதை போட்டா அம்மா பார்த்துடுவாங்க, அப்புறம் ஏது இதுன்னு கேட்பாங்க என்றாள். லூசாடி நீ, பெட்டிக்குள்ள வைக்கிறதுக்கா நான் இவ்வளோ ஆசையா வாங்கிட்டு வந்தேன்? எனக்கு தெரியாது நீ என்ன பண்ணுவியோ. இப்போ இந்த கொலுசு உன் காலில் இருக்கணும் என்றான் தேவா. அவனுடைய கோபத்தை பற்றித்தான் அவளுக்கு தெரியுமே. அவன் எங்கோ பார்த்து நின்று கொண்டிருக்க காலை சேரின் மீது வைத்து தன் பழைய தேய்ந்து போன கொலுசை கலட்டினாள். அவள் கொலுசை கலட்டுவதையே லேசாக திரும்பி ஓரக்கண்ணால் பார்த்தவன் இதழ்களில் மெல்லிய புன்னகை. கொலுசை கலட்டிட்டேன், புதுசை நீங்க போட்டு விடுறீங்களா இல்ல நானே போட்டுக்கவா என்றாள். பதில் எதுவும் சொல்லாமல் கையை நீட்டி அவளிடமிருந்த கொலுசை வாங்கியவன் தன் பேண்டை லேசாக இழுத்து விட்டு தரையில் குதிகாலிட்டு அமர்ந்து அவளுக்கு கொலுசை அணிவித்தான். நீ போட்டிருந்த கொலுசுல சத்தம் கம்மி, இதுல சலசலன்னு நல்ல சத்தம் வருது. வீட்டில் கேட்டா என்ன சொல்லுவ என்றான் தேவா. இப்ப கேளுங்க, அதே தானே நானும் சொன்னேன். பழைய கொலுசை கொடுத்துட்டு என் சம்பளத்துல இருந்து புது கொலுசு வாங்கினேன்னு சொல்லுவேன் என்றாள் ரதி. அப்போ அந்த பழைய கொலுசை என்கிட்ட கொடு என்றான் தேவா. இது எதுக்கு உங்களுக்கு என கேட்டாள் ரதி. இது உங்க அப்பா வாங்கி கொடுத்த கொலுசு தானே, என் மாமனார் ஞாபகமா நானே வச்சுக்கிறேன் என்றான் தேவா சிரித்து கொண்டே. எதுக்கு உங்களுக்கு இந்த கொலுசு சொல்லுங்க என்றாள் ரதி. நமக்கு பொறுக்க போற பொண்ணுக்கு இதுதான் உங்க தாத்தா கிஃப்ட்னு சொல்லி கொடுக்க போறேன் என்றான் மீண்டும் சிரித்தபடியே. விளையாடாதீங்க, சொல்லுங்க என்றாள் ரதி. நாளைக்கு சொல்றேன், அப்புறம் நானா இன்னொரு கொலுசு வாங்கி கொடுக்கிற வரைக்கும் நீ இந்த கொலுசை கலட்டவே கூடாது. இது எப்பவுமே உன் காலில் தான் இருக்கணும் என்றான் தேவா. சரி, நான் கிளம்புறேன் என்று ஒரு எட்டு வைத்தவள், இந்த கொலுசுல சத்தம் அதிகமா இருக்கு, ரோஹன் கண்டுபிடிச்சிடுவான். லட்டு, நீ போகும்போது கொலுசுல அவ்வளவு சத்தம் இல்ல, இப்ப என்ன இவ்வளவு சத்தம்னு கேட்பானே என்றாள் ரதி. சரிதான் தேவா, அது உன் ப்ராப்ளம். அதான் அவனுக்கு எல்லா விஷயம் தெரியுமே, அப்புறம் ஏன் பயப்படுற? இந்த கொலுசு சத்தம் அதிகமானதும் என் புருஷனால தான், என் கண்ணம் செவந்ததும் என் புருஷனால தான், கழுத்துல கீறல் விழுந்ததும் என் புருஷனாலதான்னு அவன்கிட்ட போய் சொல்லு என்றவன், உனக்கு முடியலன்னா நானே வந்து சொல்லவா என்றான். நீங்க சொல்லுவீங்க, காலையில ரேணுகிட்ட சொன்னதையே பார்த்தனே, நீங்க வர வேண்டாம், நானே சொல்லிக்கிறேன் என்று நடந்து சென்றவளின் கொலுசின் சத்தத்தின் ஒளி காதுகளை நிரப்ப சத்தம் மறையும் வரை கேட்டுவிட்டு அதை தன் இதயத்தில் பதிவு செய்து வைத்து கொண்டான் தேவா.